உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிலா சோழனோட லவ் ட்ராக் இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா நிலாவோட மனசுல இருந்தே நான் சோழனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எனக்கு சோழனையே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயிலிருந்தே வந்த ஒரு நிமிஷம் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஷாக்காக இருந்தாலும் சோழனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. எதையோ அப்படியே சாதிச்சிட்ட மாதிரியான ஒரு ப்ரவுட் மூமெண்ட்டாக அவர் நின்றுட்டு இருந்தார். ஸோ இனிமே தான் அந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ அவங்க அப்பாவும் அம்மாவும் வீட்டில் காணோம் அப்படிங்கும்போதே பயங்கர கோவத்தோட வந்து இங்கே கத்துன்னு கத்துறாங்க. நீ வாடி, எந்த உரிமையில் இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட செகண்டுக்கே இப்போ நிலா சொல்லிடுறாங்க, இப்போ என்ன நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அதானே, பேசாமல் எனக்கு சோழனையே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன செகண்டுக்கு அவங்களுக்கு ரொம்பவுமே ஷாக் ஆகுது. ஏய் நீ புரிஞ்சுதான் பேசுறியாடி, என்னடி நினச்சிட்டு இருக்க, நீ பாட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு அப்புறம் அவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவனோட புத்தி தெரிஞ்சு தானடி, அவன் ஃப்ராடு பண்ணான்னு தெரிஞ்சு தானடி நீ டிவோர்ஸ் பண்ண, அப்புறம் எந்த நம்பிக்கையிலடி திரும்பவும் நீ அவனே கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிற அப்படிங்கிறாங்க. நான் எல்லாமே நல்லா யோசிச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன், ஏதோ நான் இங்கே இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. நான் எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு கடைசியாக எடுத்த முடிவு தான் இது. எனக்கு இந்த வீடு தான் பிடிச்சிருக்கு, சோழனை தான் பிடிச்சிருக்கு, இங்கே இருக்க எல்லாரையும் பிடிச்சிருக்கு. அதை விட உங்களுக்கு என்ன வேணும், நான் நல்லபடியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி தானே நீங்கள் எதிர்பார்த்தீங்க. இதுக்கு முன்னாடி என்னை இங்கேருந்து கூப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஒரு காரணமே இல்லை. ஏன் நான் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சிருந்தும் கூட இதே வீட்டில் தானே முன்னாடியும் இருந்தேன், அப்போ கூட நீங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது பண்ணிக்கல, ஏன்னா அப்போ நான் சோழனோட ஒய்ஃபாக இருந்தேன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது டிவோர்ஸ் ஆகிடுச்சிங்கிறனால தானே கூப்பிடுறீங்க, நீங்கள் எனக்கு சோழனே கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல மனோகர் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு தேனை டக்குன்னு, ஏ நிலா நீ ஒரு நிமிஷம் வா, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. நிலா உடனே பார்த்துட்டு, வேணாம்மா எதுவாக இருந்தாலும் இங்கேயே பேசுங்க, எல்லாருக்குமே தெரியட்டும், நான் எல்லாரையும் வச்சு தானே பேசிகிட்டு இருக்கேன், இதில் தனியாக பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ மனோகருமே அப்படியே பார்த்துட்டு, நிலா ஒரு நிமிஷம் வா, உங்ககிட்ட பேசணுன்னு தானே கூப்பிடுறோம், நாங்கள் இன்னும் போன வாட்டி மாதிரி உன்னை அங்கே இங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகல, இப்படி வெளியில் வா பேசலாம், இல்லைன்னா ஒரு ரூமுக்கு வா பேசலாம் அப்படிங்கிறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ ரூமுக்குள்ளே போனோடனே இங்கே சோழனுக்கு படப்படன்னு ஆகுது. திரும்பவும் ஏதாவது சொல்லி மனசை மாற்றிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே, என்னடா நிலாவே இப்படி சொல்லிட்டாலேன்னு சந்தோஷமாக இருந்தேன், திரும்பவும் அந்தாலும் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாரே அப்படிங்கும்போது இப்போ பாண்டி சொல்கிறாரு, டே சோழா முன்னாடியாவது நீ பயந்ததில் எங்களுக்கும் ஒரு வகையில் தோணுச்சு, ஆனால் இனிமேல் நீ பயப்படவே வேணாண்டா, அவங்களே இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ பயப்படாமல் இரு அப்படின்றாங்க. ஸோ பேசிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வெளியில் வந்தவங்க, இதனடி உன் முடிவு, இதுக்கு மேலே உன் விருப்பம், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விறுவிறுன்னு கிளம்பி போயிடுறாங்க. எல்லாருக்குமே ஒன்றுமே புரியல, என்னப்பா அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் இருங்க சார், சாப்பிட்டு போங்க சார் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. நிலா அப்படியே பார்த்துட்டே நிற்கும்போது இப்போ சேரன் வேக வேகமாக வந்து கேட்குறாரு, என்னப்பா பேசுனேன், அவங்க வந்து உங்ககிட்ட ஏதாவது திட்டினாங்களாப்பா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, உள்ளார வந்து என்கிட்ட கொஞ்சம் சொன்னாங்க தான், ஆனால் நான் ஒரே வார்த்தையாக சொல்லிட்டேன், அவங்களுக்கு என்ன, அவங்க பொண்ணு கஷ்டப்படாமல் சந்தோஷமாக வாழணும், அந்த சந்தோஷம் எனக்கு இங்கேயே கிடைக்குதுண்ணே, அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அவங்க இந்த வீட்டை பார்த்து தான் ஒரு மாதிரி நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. கரெக்டாக சொன்னீங்கண்ணே, அதையும் என்கிட்ட கேட்டாங்க, இதெல்லாம் ஒரு வீடாடி, இந்த வீட்டில் நீ இருக்க அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட கேட்டாங்க, ஆனால் நான் பட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. உடனே சோழன் பார்த்துட்டு, என்ன நிலா நான் சூப்பராக உனக்கு வீடு கட்டிக்கார தருவேன் தானே நீ சொன்ன அப்படிங்கிறாங்க. ஐயா அவ்வளோ சீனெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு அதே டிசைனில் சேரண்ணனே வீடு கட்டுவார், அதே மாதிரி ஒரு வீட்டில் நானும் சோழனை எல்லாருமே இந்த வீட்டில் வாழ்ந்து காட்டுவோன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா இப்போ சொல்கிறாங்க. அப்படியே சோழனுக்கு பல்பு வாங்கின மாதிரி ஆனாலும் இப்போ இங்கே இருக்காளே அது போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சேரனும் அப்படியே பார்த்துட்டு, கண்டிப்பாப்பா நிலா உனக்கு பிடிச்ச மாதிரி நீ டிசைனை மட்டும் பண்ணு, நான் இந்த வீட்டை சூப்பராக மாற்றிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது நடேசன் பார்க்குறாரு. பார்த்துட்டு, ஆமாம்மா உனக்கு என்ன மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி பண்ணு, அதை சேரன் சூப்பராக வீடு கட்டுறான்ல அவன் அதே மாதிரி கட்டிடுவாம்மா, உனக்கு என்ன மாதிரி வேணுமோ அதே மாதிரி கட்டிடலாம், இனிமேல் யாமே வந்து நம்மளை கேள்வி கேட்பான், இனிமேல் வீடு என்னோட வீடு என் பேரில் இருக்குல்ல, இனிமேல் எவனும் வந்துட்டு எதுக்குடா ஜன்னலை பிரிச்சிங்க, அதை பண்ணீங்க இதை பண்ணீங்க, எதுக்குடா குழியை தோண்டிங்கன்னு எவனும் வந்து கேள்வி கேட்க முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணலாமா, அவ்வளோதாம்மா நீங்கள் இருக்கேன்னு சொல்லிட்டீல அது வரைக்கும் சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா எனக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கிறாரு. என்ன அங்கிள் சொல்லுங்க அப்படின்றாங்க. இல்லை உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் வந்தோடனே ஏதோ பெருசாக பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் எதுவுமே ரூம்குள்ளே இருந்து பேசிட்டு வந்தோடனே அவங்க பாட்டுக்கு பேசாமல் போயிட்டாங்களேம்மா அப்படிங்கிறாங்க. அவங்க அப்படிதான் அங்கிள், நான் பேசினேன்னா எனக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு நான் இதை சொல்லிட்டேன், அப்பா வந்து ஒரு விஷயத்தில் நான் லாக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. லாக் பண்ணிட்டியா, என்னம்மா பேசினேன் அப்படி அப்படின்றாங்க. ஆமாம் அவர் தான் சொன்னார், இனிமேல் நான் பல மாதிரி பண்ண தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் அமைச்சு கொடுப்பேன், உனக்கு பெருசாக ஆஃபீஸ் போட்டு தரேன் அப்படிலாம் சொன்னார்,
எனக்கு சந்தோஷமான வாழ்க்கைய தானே அமைச்சு தரேன்னு சொல்றீங்க. அந்த வாழ்க்கை எனக்கு இங்கேயே கிடைக்குதுங்கும்போது, நான் இங்கேயே இருந்துக்கிறேனேன்னு சொல்லிட்டு, நான் அவர லாக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப சோழன் அப்படியே பார்த்துட்டு, "ஏன் நிலா, நேத்து நைட்டு தான் சொன்னேன். வேலைக்காக தான் இங்க வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "இப்ப என்ன பெருசா உங்க அப்பா கிட்ட சோழனே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்கன்னு சொல்லிட்டு, அப்ப நான் சொன்னது உண்ம தானே? என்ன நான் இல்லாம உன்னால இருக்க முடியல தானே?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் போய் சொல்றாரு. அப்படியே நிலா பார்த்துட்டு, "யார் சொன்னா? எங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி காரணம்லாம் சொன்னா எடுபடாது. நான் இந்த வீட்ல இருக்கணும். இந்த வீட்ல இங்க எல்லாரும் கூட இருக்கணும். அப்படி நான் இந்த வீட்ல இருக்கணும்னா, அதுக்கு ஒரே ரீசன் உங்க பொண்டாட்டியா இருந்தா மட்டும் தான் முடியும். அதனால தான் எங்க அப்பா வாய தொறக்க முடியாத அளவுக்கு அப்படி ஒரு பதில சொன்னேன்." அப்படிங்கும்போது சோழன் அப்படியே பார்த்துட்டு, "நீ என்ன வேணா சொல்லு நிலா. ஆனா உன் மனசுக்குள்ள நான் வந்துட்டேன். அதுதான் உண்மை. உனக்கு ஒத்துக்க முடியல. அத என்கிட்ட வெளிய சொல்றதுக்கு நீயும் ஒரு பொண்ணு தானே. அப்படியே வெட்கப்படுறேன்னு நெனைக்கிறேன்." அப்படிங்கிறாங்க. "ஐய! ஓவரா சீன போடாதீங்க. நான் எதுக்கு வெட்கப்பட போறேன்? பாருங்கண்ணே சும்மா." அப்படிங்கிறாங்க. அப்ப சேரனும் அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுட்டு, "எப்படியோப்பா உன் வாயால அப்படி ஒரு வார்த்தை வந்துருச்சுல்ல. அதுக்காக தான்ப்பா நாங்க இத்தனை நாள் காத்துட்டு இருந்தோம்." அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப நடேசன் வெளிய உட்காந்துட்டு இருக்கும்போது நிலா வெளியில போறாங்க. "ஏம்மா எனக்கு நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணுமே" அப்படிங்கிறாங்க. "என்ன அங்கிள் கேளுங்க" அப்படின்றாங்க. "இல்ல உங்க அப்பாவ அப்படி சமாளிக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னியோ? நிஜமாவே இந்த சோளம் பையல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு பிடிக்கலையா?" அப்படிங்கிறாங்க. "என்ன அங்கிள் இப்படி கேட்குறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சும்மா அவர ஏதாவது கிண்டல் பண்ணிட்டே இருந்தா, அவர் ஏதாவது சீண்டிட்டே இருந்தா நல்லாயிருக்கும். அதனால அப்படி சொன்னேன்" அப்படிங்கிறாங்க. "மடி நீ என்ன வேணா சொல்லுமா. உன்னை மருமகளே மருமகளேன்னு வாய் நிறைய கூப்பிடும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? நீ இந்த வீட்ல இருந்தீன்னா வீடு வீடா இருக்குமா. நீ இல்லாத அந்த 4 நாள் பாரு இந்த வீடு அப்படி கடந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டாக சேரன் வெளியே வந்துட்டு, "ஏன்பா இந்த வீடு அப்படி கடந்துச்சுன்னு எங்க எல்லாரையும் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களா? நீங்க என்ன வேலை பார்த்தீங்க? நீலா இந்த வீட்டில் இல்லைன்னொன்னே அழுக்கு துணியை அங்கே போடுறது, குளிச்சுட்டு வந்த துணியை இங்கே போடுறதுன்னு என்னென்னலாம் பண்ணீங்க. நான் நிலா இருந்தால் இப்படிலாம் இருக்குமான்னு சொன்னதுக்கு என்கிட்டயே என்ன அவ இருந்தால் மட்டும் என்ன பயமா அப்படின்னு சொன்னீங்க. இப்போ என்ன நிலா கிட்ட பம்மிட்டு இருக்கீங்க" அப்படிங்கிறாங்க. "டேய் டேய் அப்படிதான்டா" அப்படின்னு சொல்லும்போது நிலா பார்த்துட்டு, "என்ன அங்கிள் இப்படியெல்லாம் வேறு நடந்திருக்கா?" அப்படிங்கிறாங்க. "மடி அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சும்மா எங்கே நீ இல்லை, அதனால் நீ இருந்தால் தான் அதை பண்ணாத இதை பண்ணாதானே ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பியா. நீ இல்லைங்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருந்துச்சா, அதான் அப்படி பண்ணிட்டேம்மா" அப்படிங்கிறாங்க. "அப்படின்னா நான் இல்லைன்னா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படி தானே?" அப்படிங்கிறாங்க. "என்னம்மா இப்படி சொல்லிட்ட? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. சும்மா அவன் தான் சொல்கிறான், நீயும் கேட்டுட்ருக்கிய. நீ இல்லாமல் இந்த வீடு வீடாகவே இல்லைம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சோழன் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி மூட்லேயே வந்துட்டு அங்கிட்டு போய் அப்படியே சுற்றிட்டு நிற்கிறாரு. அப்போ நிலா பார்த்துட்டே அப்படியே போகிறாங்க. போயிட்டு, "என்ன சோழன் தனியாக அப்படியே ஏதோ ரசிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு" அப்படிங்கிறாங்க. "ஆமாம், உன் பக்கத்தில் உட்காந்து உன்னை ரசிக்க விட்டுருவியா என்ன? அதனால தான் எங்கேயோ தூரத்தில் இருக்க நிலாவை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்" அப்படிங்கிறாரு. "ஏன் பக்கத்தில் இருக்க நிலாவை விட்டுட்டு தூரமாக இருக்க நிலாவை ரசிச்சிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு நிலா சொன்ன உடனே சோழனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு, "நிலா இப்போ நீ என்னமோ சொன்னதானே, என்ன சொன்ன? திரும்ப சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "நீ ஏதோ சொன்ன, நீ சொல்ல" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்படி மாற்றி சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து பார்க்குற சேரனுக்கா இருக்கட்டும், பாண்டிக்கு, பல்லவனுக்குலாம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இதை பார்த்துட்டு சேரன் அப்படியே ஒரு மாதிரி கண்ணு கலங்குறாரு. பாண்டி பார்த்துட்டு, "என்னண்ணே கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்க?" அப்படிங்கிறாங்க. "அங்கே பாருடா, இவங்க 2 பேரும் இப்படி இருக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு எத்தனை நாள் நினச்சி எத்தனை சாமியை கும்பிட்டுருக்கேன் தெரியுமா. இன்னைக்கு தாண்டா அது நடந்திருக்கு" அப்படிங்கிறாங்க. "விடுண்ணே, அவங்க 2 பேரும் அப்படியே புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி வாழ ஆரம்பிச்சிருவாங்கண்ணே. நமக்கு அந்த கவலை இல்லை இனிமே" அப்படிங்கிறாங்க. சரிடா" அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நேரா ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே சேரன் வெளியே போயிட்டு, "பா நீங்கள் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க பார்த்தீங்களா" அப்படிங்கிறாங்க. "என்னத்தடா நான் மறந்தேன்?" அப்படிங்கும்போது, "ஆமாம், நிலாவே வாயை திறந்து சொல்லிருச்சு. இதுக்கு மேலே நம்ம தள்ளி போட வேணாம்ப்பா. அவங்க 2 பேருக்கும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிடணும்ப்பா" அப்படிங்கிறாங்க. "கல்யாணம்னா என்னடா கல்யாணத்தை பண்ணுறது? ஏற்கனவே தான் ஊரை கூட்டி ரிசப்ஷன்லாம் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே திரும்பவும் நம்ம ஊரை கூட்டி கல்யாணம்லாம் பண்ணிட்டு இருந்தா எல்லாரும் பார்க்குறவன் 4 பேர் 4 விதமாக கேள்வி கேட்க மாட்டானுங்களா" அப்படிங்கிறாங்க. இதை அப்படியே அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சைடு வரும்போது இவங்கள பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது, "என்ன எங்கள் டாபிக் ஓடிட்டுருக்கு" அப்படிங்கிற மாதிரியே சோழன் வராரு. "வாப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஆமாம் கல்யாணம்னா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது" அப்படிங்கிறாங்க. அப்போ சோழன் பார்த்துட்டு, "அப்படியா நிலா, உனக்கு என்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ சொல்ல, நான் அதே மாதிரியே பண்ணுறேன்" அப்படிங்கிறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை சோழன், நான் சும்மா தான் சொன்னேன். பெருசாக அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே வந்து நம்ம டிவோர்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது இன்னும் யாருக்குமே தெரியாதுல்ல. அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். எதுக்கு திரும்ப எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் ஒன்றும் வேணாம். சிம்பிளாக கோவில்லே வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்" அப்படிங்கிறாங்க. அப்போ சேரனுமே பார்த்துட்டு, "நிஜமாவே உனக்கு ரொம்ப பெரிய மனசுப்பா" அப்படிங்கிறாங்க. "இதில் என்னென்ன இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதுக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு அப்பாவும் இப்படி கிளம்பி போயிருக்காரு. ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது பேசுகிறாங்களா என்னன்ட்டு. கண்டிப்பாக இதை பற்றி போய் அண்ணா கிட்ட பேசுவாங்க. அவன் என்ன பண்ணுறானோ தெரில. ஆனால் அதை பற்றிலாம் எனக்கு பெருசாக விருப்பம் இல்லைன்னு. நான் சிம்பிளாக கோவில்லே கல்யாணம் பண்ணிக்கிட்டால் எனக்கு போதும்னு தோணுது" அப்படின்னு சொல்லிட்டு
நிலா சொல்லிட்டு இப்போ டக்குன்னு சோழனை பார்த்துட்டு, ஏன் சோழன் உங்களுக்கு எதுவும் பெருசாக ஆசை இல்லையா? என்னை மட்டும் கேட்குறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன நிலா, அப்படிலாம் ஒன்றும் பெருசாக ஆசை இல்லை, நீ என் கூட இருந்தினாலே அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிறாங்க. நான் உங்கள் கூட தான் இருக்கேன் சோழன், பட் இது எல்லாத்தையுமே நம்ம ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசை இருந்ததுன்னா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், அது மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நிஜமாவா? அப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்படிலாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன், சொல்லுங்க அப்படின்னோடனே இப்போ நடேசன் பார்த்துட்டு, டேய் பெரிய பெரிய மண்டபம்லாம் பிடிச்சி 1000 பேர்த்த கூப்பிட்டு அப்படி இப்படி பண்ணணும்லாம் சொல்லிடாதடா, அவ்வளோ காசெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறாரு. யோ பாயாங்கிட்டு உங்ககிட்ட யார் இப்போ வந்து காசு கேட்டா அப்படின்னோடனே நிலாவும் பார்த்துட்டு, அங்கிள் சும்மா இருங்க, சோழன் அப்படிலாம் சொல்ல மாட்டார் அப்படின்ட்டு, நீங்கள் சொல்லுங்கள் சோழன் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஆசை தான் இருக்குது, சேரண்ணனுக்கு சந்தா கூட சேர்த்து வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம்ல, அதே மாதிரி நம்மளும் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நிலாவுக்கு அப்படியே பயங்கரமாக சிரிப்பு வருது, சிரிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே வீட்டில் இருக்க எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி பாண்டி பல்லவெல்லாம் வந்து சிரிக்க ஆரம்பித்தோடனே சோழனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. பார்த்துட்டு, ஏய் எதுக்குடா இப்போ எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கீங்க, என்ன நிலா நீயும் சிரிக்கிறனே அப்படின்னோடனே, இல்லைடா நீ கூட பெருசாக வேறு ஏதோ கேட்க போகிறேன்னு பார்த்தேன், ஃபோட்டோ ஷூட்டை போய் கேட்குற அப்படின்னோடனே, ஆமாம் உங்கள் 2 பேருக்கும் நீங்கள் எப்படிலாம் டிசைனாக போஸ் கொடுத்து எடுத்தீங்க, இதோ இப்படி போஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு நிலா வச்சு ஒரு சாம்பிள் காட்டுறதுக்கே அவள் விட மாட்டேன்ட்டா, அப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா இப்படிலாம் நடக்கணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாரு. அப்போ நிலா அப்படியே பார்த்துட்டு, அதுக்கு என்ன சோழன், ஃபோட்டோ ஷூட் தானே, கண்டிப்பாக எடுக்கலாம், நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நீ சொல்லிட்டெல்லாம் நிலா, அதே மாதிரி பண்ணிடலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி பேசிகிட்டு இருந்துட்டு படுத்துடுறாங்க. ஸோ இப்போ மறுநாள் வந்து பார்த்தா பாண்டி வந்து கடையில் உட்காந்துட்டு இருக்காரு. வானதி நேராக கடைக்கு வராங்க. வந்துட்டு அப்படியே வானதியை பார்த்த உடனே பாண்டி எழுந்திரிச்சு அப்படியே வானதி கையை பிடிச்சிட்டு, வானதி வா 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 அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு சுற்றுறாரு. வானதிக்கு ஒன்றுமே புரியல, என்னவா திடீர்னு இவ்வளோ ஜாலியாக இருக்கான், சந்தோஷமாக இருக்கானேன்னு. பாண்டி என்ன பாண்டி எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு சுற்று, ஐயோ எனக்கு மயக்கமே வருது விடு பாண்டி அப்படிங்கிறாங்க. ஏய் என்ன வானதி 2 சுற்று சுற்றுனதுக்கே இப்படி பண்ணுற நீ அப்படிங்கிறாங்க. இப்போ எதுக்கு நீ காலங்காத்தால இப்படி கையை பிடிச்சி சுற்றிட்டு இருக்க, என்ன போனுக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படிங்கிறாங்க. அது செம்ம சந்தோஷமான விஷயம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்படியா, என்ன விஷயம் சொல்லு, நானும் கேட்டு சந்தோஷப்படுறேன், ஒருவேளை நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோமா அப்படிங்கிறாங்க. ஐயோ உனக்கு இதை தவிர வேறு எந்த ஞாபகமே இருக்காதா அப்படிங்கிறாரு. இல்லை திடீர்னு நீ சொன்ன உடனே ஒருவேளை நம்ம கல்யாணமோன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. ஆஹா அது இல்லை, இது வேற அப்படிங்கிறாரு. என்னன்னு தான் சொல்லேன் பாண்டி அப்படின்னோடனே, நிலா அவங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்களா, நீ என்ன சொல்கிற பாண்டி அப்படிங்கிறாங்க. ஆமாம் சோழனை டிவோர்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கெல்லாம் எல்லோரும் கஷ்டமாக உட்காந்துருந்தோம்ல, அவங்க திரும்ப வீட்டுக்கே வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டி இது ஒரு விஷயம், நீ நீ இவ்வளோ சந்தோஷப்பட்டு என் கையெல்லாம் வேற பிடிச்சி சுற்றிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. என்ன வானதி உனக்கு இது சந்தோஷமா இல்லையா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் பெருசாக சந்தோஷமாலாம் இல்லை, என்ன டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டாங்க, திரும்பவும் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, இது என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்னே எனக்கு புரியல, அவங்களா ஒரு கல்யாணம் ஒன்று ட்ராமா கல்யாணம் பண்ணுவாங்களாம், அப்புறம் பிடிக்கலன்னு சொல்லி டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு டிவோர்ஸும் வாங்கிட்டு போயிடுவாங்களாம், திரும்பவும் அந்த வீட்டிலே வந்து இருப்பாங்களாம், இதெல்லாம் என்ன, எனக்கு ஒன்றுமே சுத்தமாக பிடிக்கல. ஆமாம் அவங்க எந்த உரிமையில் இப்போ அந்த வீட்டில் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏ வானதி என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, இது மட்டும் கிடையாது இன்னொரு விஷயமும் நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன விஷயம் அப்படின்னோடனே, ஆமாம் அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு போனாங்கன்னு சொன்னல, அங்கே அவங்க திருவண்ணாமலைக்கே கூப்பிட்டுருக்காங்க, அப்போது அவங்களுக்கு அங்கே போக பிடிக்காம நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு திரும்பவும் அவங்க அப்பா அம்மா வந்து நீ எதுக்கு இங்கே வந்த, எப்படி இருப்பானு, இதோ இப்போ நீ கேட்டியே அதே மாதிரி கேள்வியை தான் அவங்களும் கேட்டாங்க, அப்போ அவங்க பட்டுன்னு ஒரு பதிலை சொன்னாங்க தெரியுமா அப்படின்னாங்க. என்ன பதிலை சொன்னாங்க அப்படின்னோடனே, எனக்கு சோழனை கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, நான் சோழன் கல்யாணம் பண்ணிட்டு நான் இந்த வீட்டிலே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே, என்னது சோழன் ப்ரோவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா அப்படிங்கிறாங்க. ஏய் வானதி ஏன் இவ்வளோ பெருசாக வாயை திறக்கிற, சோழனை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. எப்படி பாண்டி அவங்க போய் சோழன் பிரதரை கல்யாணம் பண்ணிட்டு பிடிக்கலன்னு தானே சொன்னாங்க, அதுக்குள்ளே என்னவா இப்போ என்ன திடீர்னு பிடிச்சிருச்சாமா அவங்களுக்கு அப்படிங்கிறாங்க. உனக்கே தெரியாதாவானது, எத்தனை வாட்டி நீ அவங்கள வச்சு என்கிட்ட சண்டை போட்டிருக்க, சோழன் வந்து அவங்களுக்கு இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு, உனக்கே புரியிறப்போ அவங்களுக்கு புரியாதா அப்படிங்கிறாரு. இப்போ என்ன அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அதானே, சரி விடு அப்படிங்கிறாங்க. ஏன் வானதி நீ மட்டும் இப்படி இருக்க, எங்கள் வீட்டில் ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்க போகுதுன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அதை கூட நீ பெருசாக இது பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பாண்டி பண்ண சொல்கிற, அவங்க அந்த வீட்டில் இருந்தாங்கன்னா எல்லாரும் நீங்கள் எல்லாம் அவங்கள தான் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவீங்க, சரி அவங்க போயிட்டாங்களே இனிமேல் நம்ம தான் அந்த வீட்டில் நினச்சிட்டு இருந்தேன், இதோ இப்போ திரும்ப வந்துட்டாங்களா அந்த கவலை தான் எனக்கு, வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. உன்னெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படிங்கிறாரு. சரி விடு பாண்டி நீ இப்போ சந்தோஷமாக இருக்கில்ல, சந்தோஷத்தில் நானும் ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக இப்போ இவங்க 2 பேருக்கு இடையில அந்த லவ் ட்ராக் ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.